சின்ன வீடியோ உண்டு, முக்கியமான வீடியோ. இப்போ என்னென்னா, எவ்வளவுதான் நாங்கள் கிளியர் பண்ணினாலும் இப்போ சில விஷயங்களை வந்து சிலருடைய மனதில் பதிஞ்சிட்டுன்னு சொன்னால் அது வந்து எடுக்கிறது கஷ்டம். அது வந்து நாங்கள் அதை எடுக்கிறது கஷ்டம். அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், எங்களோட மனசில் வந்து நாங்கள் சில விஷயங்களை இதுதான் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ இது வந்து ரெண்டு நான் நினைக்கிறேன். ஆனால் சிலர் வந்து இதை வந்து ஒன்று தான் நினைப்பினோம். அது ஒன்று நினைச்சிட்டு நம்மன்னு சொன்னால் நான் திருப்பி ரெண்டு சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். சரியோ, இப்போ இதான் உண்மை. என்னடா வந்தோடனே 1 2 கதைக்கிறேன்னு யோசிக்காதீங்க. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இப்போ வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் இப்போ ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்க. இதில் வர்ற எந்த வீடியோவாக இருந்தாலும் நான் வந்து ஒரு யூடியூபர் என்ற ஒரு போர்வைக்குள்ளே நான் இருக்க விரும்பலை. நான் வந்து அப்படி ஒரு ஐடியாவும் எனக்கு இல்லை. நான் வந்து வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் சம்பந்தமான உண்மைகளை வந்து அவர் சார்ந்த ஆக்களுக்கு தெரியப்படுத்தணுமன்றதையும் அது சம்பந்தமான ஒரு சரியான விளக்கத்தையும் தெளிவையும் கொடுக்கணுமன்றதான் என்ற இது. மற்றும்படி நான் அந்த கட்சியிலையோ அல்லது அரசியல்லையோ அல்லது ஒரு யூடியூபராகவோ நீங்கள் என்ன பார்க்காதீங்க. உங்களில் ஒரு ஆளாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன். என்னன்னு சொன்னால், வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் மீது எந்த குற்றம், இப்போ ஒரு களவெடுத்துட்டார் அல்லது ஒரு ரேப் பண்ணிட்டார் அல்லது ஒரு பெண்களோட பிரச்சனை அல்லது 20 பார் பெர்மிட்டை வாங்கி வச்சிருக்கிறார், யாழ்ப்பாணத்தில் 5 6 பாரை கொண்டு வந்துட்டார் என்று சொல்லி இப்படி குற்றச்சாட்டுகள், மற்றது இப்போ ஒரு விகாரையை கட்ட விட்டுட்டு எல்லாம் பெர்மிஷன் எல்லாம் கொடுத்துட்டு இப்போ இடிக்க சொல்லி நிற்கிறார், அல்லது விகாரை கட்டுறது காணியை கொடுத்துட்டார், அல்லது கடந்த கால அரசியலில் நிறைய ஊழல்களை செய்திருக்கிறார், சிங்கள அரசாங்கத்துக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறார், அதால் எங்களோட யாழ்ப்பாண தமிழர்களுடைய வாழ்க்கையை சீரழிச்சிட்டார். இப்படி எந்த குற்றச்சாட்டும் சொல்ல முடியாத ஆட்கள் இன்றைக்கு கையில் எடுத்திருக்கிற ஆயுதம் அவர் மஹிந்தாட ஆள். ஓகே, இப்போ அது சம்மந்தமாக தான் கதைக்க போகிறேன். தயவு செய்து சொல்கிறேன், என் வீடியோ பார்க்க பிடிக்காத ஆட்கள் தயவு செய்து உங்களோட ஒரு விரலால் இப்படி தட்டி விட்டீங்கன்னா வேறு ஒரு வீடியோ வரும், அப்படியே போய்கொண்டிருக்கலாம். இதுக்குள்ளே வந்து நின்று குத்தி குடைய வேண்டாம். உங்களுக்கு பிடிக்காட்டி தட்டிட்டு போங்க. ஒரு 15-20 நிமிஷம் கொஞ்சம் பெரிய வீடியோவாக இருக்கும். நான் வளமையாக 10 நிமிஷத்துலேருந்து 15-20 நிமிஷத்துக்குள்ள தான் வீடியோ போடணும், கொஞ்சம் கூடவாக இருக்கும். சில விஷயங்களை வைத்தியருடைய ஆதரவாளர்களுக்கும் அவரை நேசிக்கிறார்களுக்கும் நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் ஒன்று இருக்குது. இப்போ நான் இந்த வீடியோவுக்கு தலைப்பு போட்டிருக்கேன் என்னென்னு சொன்னால், 45 நிமிட நாமளுடனான உரையாடல் வெளியாகிட்டு டாக்டர் உரையாடினது வந்து வெளியாட வந்த ரகசியம் என்று போட்டிருக்கேன். இப்போ எல்லா குஞ்சுகளும் வந்து ஓடி ஏறும், என்ன கதைச்சிருக்கிறார் அர்ச்சுனா ராமநாதன் நாமல் ராஜபக்சோட, அர்ச்சுனா எம்பி என்ன கதைச்சிருக்கிறார், என்ன டீல் அடிச்சிருக்கணும், எத்தனை பார் பெர்மிட் வாங்கியிருக்கணும்ன்றது தான் கேட்க வருவினோம். நான் சொல்கிறேன், அவர் வாங்கினது எங்கெங்கே வீடு வாங்கி வச்சுக்கிறார், எங்கெங்கே கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறார், எங்கெங்கே சொத்துக்கள் குவிச்சு வச்சுக்கிறார்ன்றதெல்லாம் சொல்ல போகிறேன். வெயிட் பண்ணி கேளு. சரி, அப்போ என்ன சொல்ல வரணுன்னா, இப்போ பரவலாக இப்போ வைத்தியர் அர்ச்சுனாவை அண்மை காலமாக சொல்லி கொண்டு வர்றது வந்து அவர் மஹிந்தாட ஆள். ஏண்டா என்பிபின்ற ஆள்ன்னு சொல்கிறத நிப்பாட்டி போட்டாங்க. ஏண்டா என்பிபி குடுவே அப்படி அடித்து அடி அப்படி, அதால் அதை நிப்பாட்டி போட்டாங்க. திருப்பி கொஞ்ச நாளால் தொடங்குவாங்க. என்னடா வெறியில் நீ கேட்கதானே இது நடந்தது, வெறி முறைய திருப்பி பழைய மாதிரி பழைய யோசனையில் கதைப்பாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்ன பிரச்சனைனா, என்பிபியை தட்டி விட்டாங்க. என்பிபி ஆள் இல்லை, ரணில் ஆளுன்னு முதல் சொன்னாங்க, ரணில் ஆள் இல்லைன்னு விட்டுட்டாங்க. சஜித் ஆளுன்னாங்க, சஜித் ஆள் இல்லைன்னு விட்டுட்டாங்க. இப்போ திரும்ப சொல்கிறது வந்து மஹிந்தாட ஆள். இப்போ இதுக்கு நான் நிறைய காரணம் சொல்கிறேன். உண்மையாக மஹிந்தாண்ட ஆளா, ஏன் மஹிந்தா ராஜபக்சவோட நாமல் ராஜபக்சவோட ஒரு தொடர்பை வச்சிருக்கணும்னு வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் விரும்புகிறார். என்ன டீல் இருக்குது அதுக்குள்ளே நாங்கள் பார்ப்போம். இப்போ எல்லாரும் டாக்டர் டீல் வச்சுக்கிறான்னு சொல்லியிருக்க நாங்கள் சொல்லக்கூடாது. உண்மையாகவே நாங்கள் அவரை நேசிக்கிறோம், ஆதரவு அளிக்கிறோம், நாங்கள் அவரை டீலை பற்றி கதைப்போம், எங்களுக்கு உரிமை இருக்குதானே. என்னன்னு சொன்னால், ஒரு இந்த இலங்கை நாட்டை பொறுத்தளவில் எந்த தமிழனும் ஜனாதிபதியாக வாழ்க்கையில் வரப்போகிறது இல்லை. சரி, ஏனென்றா தமிழர்கள செயற்பாட்டால், மற்றது இது ஒரு சிங்கள பௌத்த பெரும்பான்மை கொண்ட ஒரு நாடு, சிங்களவர்களுடைய மேலாதிக்கம் தான் எங்களோட நாட்டில் கூட இருக்குது. அவையோட போராடி நாங்கள் அந்த நாட்டை வந்து
ஜனாதிபதி பதவியை பறிக்க இயலாது. அதுக்குரிய பிலமோ அதுக்குரிய எந்த விஷயமும் எங்கள்கிட்ட இல்லை. இப்போ வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா வந்து நாமல் ராஜபக்சோட ஒரு நல்ல உறவாக பேணுறார். அது எனக்கு தெரியும். அந்த ரகசியத்தை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். நல்ல ஒரு உறவு ஒன்று இருக்குது, அவைக்குள்ள தொடர்பு ஒன்று இருக்குது. எல்லா ரகசியம் உடைக்கிறேன்னு வெயிட் பண்ணுங்க. அதுக்கு பிறகு டாக்டருக்கு டிக்டாக்ல போட்டு ஆடிங்க. சரியோ, என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், நாமல் ராஜபக்சவோட ஒரு உறவு ஒன்று வைத்தியர் அர்ச்சுனாக இருக்குது. எப்படி இருக்குது என்று சொன்னால், இந்த இலங்கை பொறுத்தளவில் தமிழ் மக்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும். கயந்திரமார் பொன்னம்பலமோ அல்லது செல்வராசா கயந்திரனோ அல்லது என்ன பேர் சுகாசன் கனகரத்னம் சுபாஷோ அல்லது சாணக்கியன் எம்பியோ சிறிதரன் எம்பியோ இப்படி பல எம்பி மாதிரி இருக்கிறோம். இளங்குமரனோ சந்திரசேகர் ஐயாவோ மற்ற ராஜீவன் எம்பியோ அல்லது பவானந்த ராஜா ஐயாவோ யாருமே அல்லது டக்ளஸ் தேவானந்தாவோ இவ யாருமே இலங்கை ஜனாதிபதியாக வரையலாது. ஏன் நீங்கள் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனை சொல்லலேன்னு நீங்கள் கேட்பீங்கள். அவர் வர்றதுக்கு 150% சாத்தியக்கூறு இப்போ இருக்குது. நீங்கள் என்ன பார்த்து இப்போ வைத்தியம் பண்ணுவீங்கள், ஒரு காலத்தில் உங்களுக்கு உலகம் வெயிட் பண்ணணும். சிங்கள ஜனமே சொல்லும் ஜனாதிபதி தேர்தலில் நீங்கள் நில்லுங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க, நிப்பாட்டி அழகு பார்க்குற காலமும் வரும். தமிழ் மக்கள் தவறிழைத்தால் அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கூட உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளுங்க. அப்போ சிங்களவர்கள்லாம் பெரும்பான்மையாக ஆட்சி பீடத்தில் எப்போவுமே இருப்பார்கள். வரலாறு எதிர்கட்சி தலைவராக சம்பந்தனருக்காக இருந்திருக்கிறார் நினைக்கிறேன். மற்றும்படி எதிர்கட்சி தலைவராக கூட வாரத்துக்கு எங்களோட ஆக்களுக்கு வாய்ப்பும் இல்லை, அவை அதை விரும்புறதும் இல்லை. ஏன்னு சொன்னால் அரசாங்கத்தை எதிர்த்து காட்சி கொண்டிருக்கணும் இல்லை. எதிர்கட்சியில் இருந்து கொண்டு உள்ளால் அடியில் அடிக்கலாம். இப்போ எதிர்கட்சி தலைவராக இருந்தால் மற்ற கட்சிகள் எல்லாம் இல்லை குத்தும். இப்போ அரசாங்கத்தை நீ கேள்வி கூட நீ ஒரு எதிர்கட்சி தலைவர் சயித் பிரேமதாசா வந்து பொறுமையாக இருந்து பார்த்தார். கடைசியாக எழும்பி அந்த கத்தி விட்டுது உணர்ச்சி வசப்பட்டு, நீங்கள் வைத்தியர் அர்ச்சுனா இப்படி செய்கிறது சரியில்லை, இதெல்லாம் பிள்ளைன்னு சொல்லி காய்ச்சிட்டார். இப்போ எதிர்கட்சி தலைவராக கூட இருக்கவங்க பயப்படுவாங்க, அதுக்கு முயற்சி செய்ய மாட்டாங்க. மற்ற அந்தளவுக்கு மண்டவளம் எங்களோட ஆக்களுக்கு இல்லை. மண்டவளயம் என்று சொல்கிறது வந்து தலையை தான் சொல்கிறது, பிள்ளையாண்டிருக்காங்க. அப்போ என்ன சொல்ல வரேன்டா, ஆரோ ஒரு சிங்களவர் தான் எங்களை ஆள போகிறேன், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ சீமானண்ண இந்தியாவில் சொல்கிற மாதிரி தமிழன் ஆளணும்ன்றது வந்து தேசிய தலைவர் கேட்க இலங்கையில் சாத்தியமாக இருந்தது, இப்போ இல்லை. அதுக்கு ஒரு காலம் வரும், வெயிட் பண்ணுவோம். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த சிங்கள நாட்டில் ஜனாதிபதியாக வர போகிறது ஆரோ ஒரு சிங்களவர். இன்னொரு விஷயத்தையும் நான் இதில் பதிவு செய்ய விரும்புகிறேன். எங்களோட இனத்தை அழித்து சீரழித்து எங்களோட சந்ததிகள் பரம்பரைகளே இல்லாமல் செய்து எங்களோட போராட்டங்களை மௌனிக்க பண்ணதில் 180% பங்கு மஹிந்த ராஜபக்சவுக்கு இருக்குது, அவர்கிட்ட குடும்பத்துக்கு இருக்குது. நாமல் ராஜபக்சவா இல்லை, நாமல் ராஜபக்சோட மகனே இல்லை. மகன்ற மகனை கொண்டாலும் அந்த அந்த பழியையோ அந்த கோவத்தையோ அந்த காயத்தையோ எங்களோட மனசில் இருந்து எடுக்க இல்லாத ஒரு வேலி அது. என்னென்னு சொன்னால், ஒரு ஆள் 2 பேர் பலி கொடுக்கல, அவங்க பலி எடுக்கல, பெரிய ஒரு விஷயத்தை செய்திருக்கிறாங்க. ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்க, யதார்த்தம்ன்றது வந்து இன்றைக்குமே மாறாது. இப்போ இன்றைக்கு நான் கதைக்கிறதை நீங்கள் எதிர்த்தாலும் அல்லது கடந்த காலங்களில் இருந்து வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் கதைச்சு கொன்றதை நாங்கள் எதிர்த்தாலும் யதார்த்தம்ன்றது அதுதான் யதார்த்தம். ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்க, அவங்க கொண்டதுன்றது உண்மை, அழிச்சதுன்றது உண்மை. ஆனால் திருப்பி எங்களால் அழிக்க இயலுமான்றது வந்து இனி சாத்தியப்படாது. அப்படி சிங்களாக்களுக்கு திருப்பி ஒரு பதிலடியையோ திருப்பி அப்படி ஒரு பேரழிவையோ நாங்கள் கொடுக்குற அளவில் எங்களோட சக்தி எங்களோட பலம் எங்கள்கிட்ட இல்லை. நீதி கேட்டு நாங்கள் ஐநா சபைக்கு இப்போ எத்தனை வருஷம், 2009 யுத்தம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு நீதி கேட்டு நாங்கள் எல்லா இடமும் திரிஞ்சிருக்கிறோம். இப்போ புலம்பெயர் தேசங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பீரோ, அதாவது ஒரு ஆஃபீஸ் போட்டு இந்த ஐநாவுக்கு நாங்கள் போகிறோம்னு சொல்லி நிறைய அமைப்புகள் இருக்கிறோம். அவையை நான் கொச்சப்படுத்தவோ அவையை பற்றி பிள்ளையாக கதைக்கவோ நான் வரையில. ஏனெண்டா ஏதோ ஒரு வகையில் எல்லாரும் முயற்சி செய்தவோ அது தோல்வி அடைஞ்சோடனே அவை அதை பிஸ்னஸ் ஆக்கினோம். நிறைய பேர் சிலர் வந்து அதை உண்மையாகவே செய்யணும். உண்மையாக செய்கிறார்கள் சந்தோஷப்படுங்கோ, பிள்ளையாக செய்கிறார்கள் வந்து கீழே எதுவும் கொமெண்ட் எழுதி போட்டுப்போங்க. அது உங்களோட குணாதிசயங்களை வந்து வெளிப்படுத்தும். அது வேறு பிரச்சனை, ஒரு பக்கம் இருக்கட்டும். கதைக்கிற சரியாக தானே கதைக்கணும். இப்போ நல்லது செய்கிறவங்களை நாங்கள் இதுக்க போட்டு அடிக்க வேண்டிய தேவையில்லை தானே. சிலர் வந்து உண்மையாகவே ஐநா வாசலில் கண்ணீரோடு இருக்கிறாங்களும் இருக்கிறாங்க. ஐநா வாசலுக்கு லிப்டிக் அடித்து கொண்டு போய் அங்கே தாங்க போட்டிருக்கிற நகையையும் கட்டுற சாரியையும் தங்களோட இடைவேளையும் காட்டுறதுக்கு போகிறாங்களும் இருக்கிறோம். அது வேறு பிரச்சனை. தங்களோட இங்கிலீஷ்ட காட்டுறது, தங்களோட குவாலிட்டியை காட்டுறதுக்கு போகிறாங்களும் இருக்கிறோம். இதுகள் வந்து அந்தந்த ஆக்கள் நீங்கள் யோசிச்சு கொள்ளுங்க. சிலர் வந்து உண்மையாகவே ஏதாவது ஒன்று நடக்குமா என்று போகிறாங்களும் இருக்கிறோம்.
அது வேற பிரச்சனை. இப்போ அதெல்லாம் எங்களுக்கு ஒரு படு தோல்வி, அதெல்லாம் சாத்தியப்படாது. ஏன்னு சொன்னால் ஒரு விஷயத்த பாமர மக்களாகிய நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். இப்போ வசதியான ஆட்கள் மற்றது நல்லா படித்த ஆட்களுக்கு நான் இந்த யூடியூப்பில் அறிவுரை சொல்கிற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை. என்ன மாதிரி ஒரு ஆட்களுக்கு தான் நான் இதில் கதைக்க வரேன். ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும். எங்களோட போராட்டங்களையும் எங்களோட வரலாறுகளையும் அழித்தது இலங்கை என்ற நாட்டில் இருக்கிற மஹிந்த ராஜபக்ச மட்டும் இல்லை. மஹிந்த ராஜபக்ச அதை தலைமை தாங்கி செய்தது. ஆனால் எல்லா நாடுகளும் வந்து கிட்டத்தட்ட ஏதோ 32 நாடுன்னு சொல்கிறாங்க. எத்தனையோ நாடுகள் சேர்ந்து தான் எங்களோட போராட்டத்தையும் வரலாறுகளையும் அழித்தது. அப்போ இந்த ஐநா சபை என்ற சொல்கிறது வந்து அந்த நாடுகள் எல்லாம் ஒன்றிச்சோ ஒரு ஒன்றியம்தான். அப்போ நாங்கள் வந்து எங்கள்கிட்ட அழிச்சவங்கள்ட்ட போய் நாங்கள் தீர்வை கேட்டு எங்களுக்கு அவங்க தீர்வு தர போகிறதில்லை. இதுதான் உண்மையான விஷயம். அப்படி தீர்வு தாரதாக இருந்தால் அவ்வளவு ரத்த வெள்ளத்துக்குள்ளே அவங்களை ஏதாவது ஒரு முடிவு எடுத்திருக்கணும். அந்த வலியோட இருக்க முடிவு எடுத்திருக்கணும். இப்போ இன்றைக்கு யாரென்றாலும் வெளியே இருந்து எப்படி யோசிப்பாங்கன்னா அந்த நாடு உருப்படட்டும், ஏதாவது ஒன்றை செய்து சரி பழசையை காய்ச்சி கொண்டிருக்கோம். அவங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து உயிர், அவங்களுக்கு வந்து ஒரு யுத்தம். அந்த யுத்தத்தில் ஒரு விபத்து மாதிரி, அந்த யுத்தம் என்றால் சண்டை வந்தால் ஆக்கள் இறப்பாங்க, அந்த இறப்புகள் இருக்கும். ஆனால் இனி அடுத்த கட்டம் அந்த நாட்டை கட்டி எழுப்புறதுக்குரிய ஒரு உதவியை மற்ற நாடுகள் செய்யுமே ஒழிய என்னை பொறுத்தளவு எந்த சிந்தனை அப்படி தான் இருக்குது. அது பிள்ளைன்னு சொன்னால் யாராவது கமெண்ட் பண்ணுங்க, நல்ல விதமாக கமெண்ட் பண்ணுங்க. இல்லை இப்படி இருக்குண்டு எந்த சிந்தனை எப்படி இருக்குன்னா யுத்தம் ஒன்று நடந்தது. அந்த நாடு தமிழ் மக்கள் வந்து ஒரு பின்தங்கிய நிலைமைக்கு போயிடணும். தமிழ் மக்கள் என்ற பார்வையில் மட்டும் வெளிநாடுகள் பார்க்காது, இலங்கை என்ற ஒரு போர்வையில் தான் பார்க்க. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க. இப்போ பிரான்ஸில் வந்து நான் பிரான்ஸில் இருக்கிறேன்டா ஆப்பிரிக்கன் இருக்கிறாங்க, அராப்காரர் இருக்கிறாங்க, பிரெஞ்சுக்காரர் இருக்கிறாங்க, ஜூதன் இருக்கிறாங்க, இப்படி பலர் இருப்பினோம். இப்போ நாங்கள் பிரான்ஸ் அண்டேக்க இலங்கையிலிருந்து நாங்கள் பிரான்ஸ் அண்டு யோசிக்க வெள்ளைக்காரர் அல்லது பிரான்ஸ் நாட்டுக்காரர் இப்படித்தான் நாங்கள் யோசிப்போம். அங்கே இருக்கிற ஆப்பிரிக்கன்காரனையோ அங்கே இருக்கிற வேறு நாட்டுக்காரனையோ வேறு இனக்காரனையோ அதை பற்றியெல்லாம் நாங்கள் சிந்திக்க மாட்டோம். ஏன்னா எங்களோட சிந்தனை வந்து அது ஒரு நாடு, அந்த நாட்டுக்குள்ளே இருக்கிற மக்கள் கூட்டம் அப்படித்தான் நாங்கள் பார்ப்போம். தனியாக தமிழர் தனியாக சிங்களவர் அப்படியெல்லாம் பார்க்குற அளவில் வெளிநாட்டுக்காரனுக்கு வந்து அவ்வளவு அவசியமும் இல்லை. அப்போ இப்போ என்ன யோசிப்பாங்கன்னா அந்த நாடு டெவலப் பண்ணுறதுக்குரிய வழியை தான் பார்ப்பாங்களோ, திரும்ப அதை கிண்டி ஏதோ அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கணுன்ற வழின்றது வந்து அதை அனுபவித்தவனுக்கு தான் அது வழி. மற்றவங்களுக்கு வந்து அது ஒரு நிகழ்வு, அது ஒரு யுத்தம், அது ஒரு விபத்துன்னு கூட சொல்லலாம் ஒன்று நடந்துட்டு. இப்போ ஈரான் யுத்தத்தை பற்றி நாங்கள் நிறைய காய்ச்சி கொண்டிருந்தோம். இப்போ யாராவது காய்க்கிறாங்களா? யுத்தம் நடந்தது, அதில் பாதிக்கப்பட்டாக்களை பற்றி யாராவது சிந்திக்கிறாங்களா? அல்லது எங்கட நாட்டில் இருந்து யாராவது இப்போ போராட போகிறாங்களா? ஈரானில் அல்லது இஸ்ரேலில் சண்டை நடந்ததுக்கு போராட போகிறாங்களா? இல்லை, அது முடிஞ்ச சப்ஜெக்டாக தான் நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி தான் எங்களோட அழிவுகளும் எங்களோட வழிகளும் வந்து எங்களை மனசுக்குள்ளேயே இருக்குதோடைய இதுக்கு தீர்வை நாங்கள் வெளியே தேடி போகிறதுன்றது வந்து உண்மையாகவே நீங்கள் இந்த வீடியோவில் பிள்ளையண்ட நான் கதைக்கிறது பிள்ளையன்னு சொன்னால் நாகரிகமாக கமெண்ட் பண்ணுவோம், நானும் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அந்த வழிகளை வந்து நாங்கள் சுமந்து கொண்டிருக்கிறோம் மொழியை இன்னொரு நாட்டுக்காரரோ இன்னொரு பிரஜையோ அல்லது அந்த வழியை ஏற்படுத்தினவர்களோ ஒருபோதும் அதை சுமந்து கொண்டு திரிய போகிறதில்லை. சிங்களவரை பொறுத்தளவில் விடுதலை புலிகளை நாங்கள் மௌனிக்க வச்சு விட்டோம். சிங்கள அரசியல்வாதிகளை பொறுத்தளவிலையும் அவை அரசாங்கத்தை பொறுத்தளவு சிங்கள மக்களை பொறுத்தளவிலையும் நிறைய பேர் என்ன யோசிக்கணும்னா யுத்தம் முடிஞ்சது இனி எல்லாம் நாட்டில் நல்லா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து யுத்தம்ன்றது வந்து தங்களோட நாட்டின் அபிவிருத்தியை குழப்புதுன்றதான ஒழிய எங்களோட தமிழ் தேசியமோ தமிழர்கள் ஒடுக்கப்படுறதோ தமிழர்களை வரலாறு அளிக்கப்படுறதோ அல்லது தமிழ் பெண்கள் ரேப் பண்ணப்பட்டதோ இதெல்லாம் இப்போ நினைவில் இருக்காது. அதை விளங்கி கொடுக்கும். இப்போ இருக்கிற சந்ததிக்கு அது என்னென்றே தெரியாத சமூகம் கூட சிங்களத்தில் இருக்குது. அப்போ ஒரு விஷயம் வெளிநாட்டில் போய் எங்களுக்குரிய தேடுதல்களை தேடி ஒன்றுமே நடக்க போகிறதில்லை. சரியோ, வெளிநாட்டுக்கு இப்போ வெளிநாட்டில் போய் ஐநாவில் போய் அங்கே போய் இங்கே போய் இது வந்து நேரத்தை வீண்விதயமாக்குறதும் எங்களை நாங்கள் எந்த நேரமுமே ஒரு பதட்டமாகவும் எங்களை ஒரு டென்ஷனாக வச்சுக்கிற செயற்பாடாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னு சொன்னால் நாங்களும் உறவுகளை இழந்துனாங்க. அதை விட ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளுங்க, எங்களுக்கு வேதனையை கொடுத்தவனுக்கு தான் எங்களோட வலியை பற்றி நாங்கள் புரிய வைக்கலாம் அல்லது நாங்கள் அவன்கிட்ட தீர்வு கேட்கலாம். அப்போ நாங்கள் போய் ஐநாவில் போய் கதைச்சு எங்களுக்கு எதுவும் தீர்வு கிடைக்குமென்னா நாங்கள் முழு முயற்சியாக செய்யலாம். அது கிடைக்காதுன்றது வந்து எங்களுக்கு ஓரளவு உண்மையாக யதார்த்தமாக சிந்திக்கிறார்களுக்கு தெரியும். இதில் ஒரு பிரியோசனமும் இல்லையாண்டு. இப்போ எங்களோட தேவை என்னன்னு சொன்னால் எங்களை நாங்கள் வளர்த்து கொள்ளணும். இப்போ நாங்கள் இழந்ததுகளை திரும்ப பெறணும். இழந்த உயிர்களை பெறையிலுமான்னு நீங்கள் கேட்பீங்க, அது உண்மையாகவே பெறையலாது. எங்களோட மாவீரர்களை திருப்பி கொண்டு வரையிலாது.
எங்களோட தேசிய தலைவர்கிட்ட அந்த அப்படி இருந்த ஒரு நிர்வாகம், அப்படி இருந்த ஒரு அரசாங்கத்தை நாங்கள் திருப்பி உருவாக்கலாது. ஆனால் ஒரு விஷயத்தை நாங்கள் செய்யலாம். முதலாவது, எங்களை நாங்கள் இந்த நாட்டுக்குள்ளே வேறுன்ற ஒரு செயற்பாட்டை நாங்கள் செய்வோம். என்னென்னு சொன்னால், ஒரு இனத்தின் ஒரு முக்கியமான ஆக்கள் அழிச்சிட்டாங்க. இப்போ நாங்கள் அழிச்சிட்டினோம்ன்ற அந்த காயத்தோடையே நாங்கள் எங்களோட வாழ்க்கையை அப்படியே அதை மட்டுமே யோசித்து கொண்டிருந்தால், அவர்கள் போராடினதும் அவைன்ற முழு முயற்சிகளும் அவைன்ற தியாகங்களையும் நாங்கள் மண் தோண்டி புதைக்கிற ஒரு செயற்பாடை தான் செய்கிறோம். எங்களுக்கு தெரியும் அந்த அவர்கள் இருந்தால் நாங்கள் சண்டை பிடிக்கலாம். இப்போ மஹிந்தவை வெட்டுவோம்னு சொல்லலாம், நாமல் ராஜபக்சவை வெட்டுவோம்னு சொல்லலாம். ஒரு பாட்டு படித்தவனே இந்த என்பிபி அரசாங்கம் தூக்கி உள்ளே போட்டு விளையாட்டு காட்டினது. ஒரு பாட்டு படித்ததுக்காக விளையாட்டு காட்டினது. நாங்கள் ஆயுதம் தூக்குறதோ அல்லது இனி சண்டை பிடிக்கிறதோ சாத்தியப்படுமோ? நாங்கள் ஒரு ப்ராக்டிக்கலாக சிந்திக்கணும். இப்போ நீங்கள் யோசிப்பீங்க, இவ்வளத்தை காய்ச்சி கொண்டிருக்கப்போ அந்த 45 நிமிஷம் உரையாடலில் என்ன நடந்ததுன்னு சொல்லி அந்த ரகசியத்தை சொல்லி நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், நாமல் ராஜபக்சவோட தொடர்ந்து வைத்தியர் அர்ச்சுனா ஒரு உறவை பண்ணுறதோ அல்லது அவரோட ஒரு நட்புறவாக இருக்கிறதோ, முதலாவது நிறைய விஷயங்கள் இருக்குது. அவர் ஒரு நாமல் ராஜபக்சன்றது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். அங்கே இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே நாமல் ராஜபக்சவோட கதைப்பார். இப்போ கயேந்திரகுமார் பொன்னம்பலம் நாமளை கண்டோடனே அருவாளை தூக்கி காட்ட போகிறது இல்லை. தயவுசெய்து விளங்கி கொள்ளுங்கோ, எல்லாரும் விளங்கி கொள்ளுங்கோ. இந்த வதந்தியில் பெறப்புறதும் அவைதான். கயேந்திரகுமார் பொன்னம்பலம் என்ன துவாக்கு கொண்டா போறார் நாமளுக்கிட்ட போய்க்க, அல்லது பாராளுமன்றத்தில் நாமல் இருக்கிறனால இவர் பாராளுமன்றம் போகிற இல்லையா, அல்லது அங்கே போய்க்க நாமல்ற முகத்தை பார்க்குற இல்லையா, அல்லது நாமல் ராஜபக்ச அல்லது நாமல் ராஜபக்ச என்ற தகப்பனோட கயேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு தொடர்பு இல்லையா? இதே கயேந்திரகுமார் பொன்னம்பலம் அவருடைய சைக்கிள் கட்சியில் இருந்த மணிவண்ணன் பகிரங்கமாக மீடியாவுக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார். கயேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தோட நல்ல ஒரு நட்புறவு இருக்கு. அதை தான் கேள்வி கேட்ட போது கயேந்திரகுமார் பொன்னம்பலம் சொல்லியிருக்கிறார், அரசியல் வேற, தனி மனித உறவுன்றது வேறு. என்ன எப்படி விளக்கம்? உங்களுக்கு ரத்தம், மற்றவங்களுக்கு என்ன தக்காளி சட்னியா? அப்போ ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளணும். கொடுத்த விளக்கத்தை பார்த்தீங்களா? அரசியல்ன்றது வேற, தனி மனித வெறுப்புன்றது வேற, தனி மனித உறவுன்றது வேற. இதை நாங்கள் மெயின்டைன் பண்ணணும் மணிவண்ணனுக்கு சொல்லிக்க. அந்த வீடியோ சமூக வலைத்தளங்கள்ல இருக்கு, நிறைய எல்லாருமே பார்த்துருக்கணும். அவர் வாயால் சட்டத்தரணி மணிவண்ணன் தன் வாயாலே ஒரு மீடியாவில் பேட்டி கொடுத்துருக்கிறார். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், இப்போ வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனை கள்ளன்னு சொல்லிடாது, பொம்பளையில கடத்தி கொண்டு போய் வித்தவர்னு சொல்லிடாது, அல்லது பார் கொண்டு வந்தவர்னு சொல்லிடாது. அப்போ ஒரே ஒரு ஆயுதம் அவர் மஹிந்தாண்ட ஆள். நான் கேட்குறேன், மஹிந்தா இப்போ ஆட்சியிலே இருக்குது மஹிந்த ஆளுன்னு சொல்கிறதுக்கு. ஆனால் வைத்தியர் அர்ச்சுனாவை பொறுத்தளவில் எதிர்காலத்தில் நடக்க போகிறத கணிக்கிறதுக்கு அவருக்கு நல்லா தெரியும். அப்போ அவர் இந்த 45 நிமிஷம் என்ன உரையாடி இருப்பாருன்னு நான் சொல்கிறேன். சில நேரம் டாக்டர் இந்த வீடியோவை பார்த்தா புள்ளியண்டா அவர் அதுக்கு ஒரு இது கருத்தொண்டு கட்டாயம் வெளியிடுவார். சரின்னு சொன்னால் அவர் ஒன்றும் சொல்லாட்டியும் பிரச்சனை இல்லை, புள்ளியண்டா கட்டாயம் சொல்லுவார். இப்போ 45 நிமிஷம் என்ன உரையாடி இருப்பார், என்ன டீல் அடிச்சிருப்பாருன்னு நான் சொல்கிறேன், வடிவாக கேளுங்க. இப்போ வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் நாமல் ராஜபக்சோட கதை 45 நிமிஷம் உரையாடல் இதுதான், விளங்கி கொள்ளுவோம். என்னென்னு சொன்னால், நாமல் ராஜபக்ச பெரும்பாலும் நிறைய அரசியல் அறிஞர்களுடைய கணிப்பின்படி 2029ஆம் ஆண்டு ஒரு ஜனாதிபதி தேர்தல் நடந்தால் நிச்சயமாக நாமல் ராஜபக்ச ஜனாதிபதியாக வாரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கு ரணிலும் சஜித்தும் ஒன்று சேர்ந்த மாதிரி நாளைக்கு ரணிலும் சஜித்தும் ஒன்று சேர்ந்து இந்த என்பிபி அரசாங்கம் சர்வதிகார போக்கா போய்கொண்டிருக்க, சீன அரசாங்கம் மாதிரி எதிர்கட்சியே இல்லாத ஒரு அரசாங்கத்தை உருவாக்குற மாதிரி ஒரு செயற்பாட்டுக்குள்ளே போய்கொண்டிருக்க, நாளைக்கு சஜித்தும் ரணிலும் சேர்ந்து மஹிந்த ராஜபக்சேட குடும்பத்தில் ஒரு ஆளை கொண்டு வந்து ஜனாதிபதி ஆக்குறதுக்கு சப்போர்ட் பண்ணினா, இவையை விட அதிபெரும்பான்மை வாக்குகளோட நாமல் ராஜபக்ச ஜனாதிபதியாக வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னு சொன்னால் சஜித் தனியவோ ரணில் தனியவோ மஹிந்த ராஜபக்சோடைய குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா இருந்தால் கட்டாயம் நாமல் ராஜபக்ச ஜனாதிபதியாக வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னு சொன்னால் நாமல் ராஜபக்சவுடைய குடும்பமே இவேண்ட என்பிபி அரசாங்கம் இந்த நாட்டை கண்ட்ரோல் பண்ண இல்லாத அளவுக்கு பொருளாதாரத்திலையும் எல்லா பக்கத்திலையும் நெருக்கடி இவேண்ட பொருளாதார நெருக்கடியை மறைக்கிறதுக்கு இந்த சிறைச்சாலையில் சண்டைகள் உருவாக்குறது, பிடிச்சி ஜெயிலுக்கு போடுற மாதிரி சும்மா அடாத்தான செயற்பாடுகளை செய்ய வழி கிடையாது. சனம் எல்லாரும் இவையை அடக்கிறதுக்கு மஹிந்த ராஜபக்ச என்ற குடும்பம் தான் சரி என்று சொல்லி தீர்மானம் எடுக்கிறதுக்கும் ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. எப்படி பார்த்தாலும்
நாமல் ராஜபக்ச ஜனாதிபதியாக வாரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்படி ஜனாதிபதியாக வந்தால் வைத்தியர் அர்ச்சுனா கட்டாயம் என்ன கதைச்சிருப்பாருன்னு சொன்னால், எங்கட பிரதேசத்தில் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், கட்டாயம் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன். டாக்டர் சொல்லியிருப்பேன், நான் உங்களுக்கு கட்டாயம் நான் சப்போர்ட் பண்ணுவேன், உங்களுக்கு ஆதரவாக அனுப்பேன், எங்களோட சனத்துக்கு நல்லது செய்கிறதுக்கு எங்களோட பக்கத்தால் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு அமைச்சரோ அமைச்சியோ அல்லது 2-3 அமைச்சியோ 2-3 கேபினட்லேயோ எங்களுக்கு இடம் தாங்க. கட்டாயம் நாங்கள் வடக்கு அபிவிருத்தி செய்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. நான் இந்த தமிழ் தேசியம் என்று சொல்லிக்கொண்டு போலி தமிழ் தேசியம் கதைக்க மாட்டேன். நீங்கள் கொண்டுட்டீங்கள், அது முடிஞ்சுது. அதுக்கு ஏதாவது நல்லது செய்யணுமெண்டா எங்களை சனத்துக்கு ஏதாவது நல்லது செய்யுங்க. இனி உங்களோட சண்டை பிடிக்கிறது எந்த வேலை இல்லை. இனி எங்களை மக்களுக்கு துரோகம் செய்யாதேங்க கொண்ட ஒரு விஷயத்தை கட்டாயம் டாக்டர் அர்ச்சுனா கதைச்சிருப்பார். 45 அவர் அதை கதைக்கல, கட்டாயம் அவர் சும்மா பாராளுமன்றத்தில் நாட்டு நடப்புகள் இதுகளைத்தான் கதைச்சிருப்பார். ஆனால் இவங்க இந்த 45 நிமிஷம் உரையாடல் இந்த டிக்டாக்களில் இதுகளில் இரவு பகலாக முழிச்சு குளர்றாங்க. பாவம் தானே, ஒரு புடக்கத்தை சொல்லுவோம். கட்டாயம் ஒரு டீல் அடிச்சிருப்பார். எப்படி என்ன தெரியுமா உங்களுக்கு? என்பிபி கவர்மெண்ட் வரையக்க, என்பிபி அரசாங்கம் ஜனாதிபதி தேர்தலுக்கு வரையக்க ஒரு வைத்தியர் அர்ச்சுனா அடித்த டீல்னு சொல்லி ஒரு லேடியோட கதைச்சது. அப்போ அதில் டாக்டர் என்ன கதைச்சவர்னு தெரியுமா? அவரோட டீல் என்னன்னு தெரியுமா? நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், எங்களோட சனத்துக்கு நீங்கள் என்ன செய்வீங்க என்று தானே அவர் கேட்டவர். எங்களோட சனத்துக்கு நீங்கள் என்ன செய்வீங்கன்னு தானே அதில் கேட்டிருந்தவர். அந்த ஆடியோ சிங்களத்தில் உள்ளாங்கன்னா நல்ல ஞாபகம் இருக்குது. எங்களோட மக்களுக்கு என்ன செய்வீங்கன்னு தான் கேட்டிருப்பார். இப்போ வைத்தியர் அர்ச்சுனா ஒரு நாளும் போய் நாமல் ராஜபக்சவோட யுத்தம் செய்வோம்னு கதைச்சு ஒரு பிரயோசனமும் இல்லை. யதார்த்தத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. அவங்களோட காலில் கையில் விழுந்தாவது முதலாவது எங்களை நாங்கள் ஒரு சரியான ஒரு உறுதியான ஒரு நல்ல கல்வி சமூகமாக மருத்துவ ரீதியாக கல்வி ரீதியாக நாங்கள் வளர்ச்சி அடைஞ்சால் தான் சில கேள்விகளை இருக்கிற இடத்துல இருந்து கொண்டு நாங்கள் கேட்கலாம். அதான் விளங்கி கொள்ளணும். இப்போ ஒன்றுமே இல்லாமல் எங்களோட கையில் ஒன்றுமே இல்லாமல் போய் இந்த அரசியல்வாதிகளை நம்பி நான் என்ன புலோ பண்ணுற ஆக்களுக்கு அல்லது டாக்டர் அர்ச்சுனா புலோ பண்ணுற ஆக்களுக்கு சொல்கிறேன், போலி தமிழ் தேசியம் பேசுகிற அரசியல்வாதிகளை நம்பி போய் கொடி பிடிச்சு கொண்டு ரோட்டுகளில் நின்று சிங்கள அரசியல்வாதிகள்கிட்ட நாங்கள் ஒரு எதிர்ப்பை சம்பாதிச்சு எங்களோட மக்களை ஒரு கூடாதவையாக படம் போட வேண்டாம். எங்களோட பலிகள் இருக்குது, இழப்புகள் இருக்குது. இதெல்லாம் இந்த மஹிந்த ராஜபக்சவில் இந்த ராஜபக்ச வந்தாலும் ஈடு செய்ய இயலாது. ஆனால் எங்களுக்கு ஒரு விஷயம் விளங்கணும், எங்களோட அடுத்த சந்ததிக்கு இப்படி ஒரு வலிகளை மட்டும் நாங்கள் விதைச்சிட்டு போகிறோம்னு சொன்னால் தொடர்ந்து இப்படியே நாங்கள் கத்தி கொண்டிருக்கலாம். அதுகளுக்கெல்லாம் தண்டனை கொடுக்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்டால் அதுக்கு உரிய இடத்துல நாங்கள் இப்போ இல்லை. அதுக்குரிய தகுதி இப்போ எங்கள்கிட்ட இல்லை. தேசிய தலைவர் இல்லை, ஆயுதங்கள் இல்லை, போராட்ட வரலாறுகள் இல்லை, உண்மையான போராளிகள் இல்லை. சில சொல்லேக்க உங்களுக்கு சில நேரம் கோபம் வரும். உண்மையாக தேசிய தலைவர் கேட்க அவற்றை கையில் தேவையான பொருள் இருந்தது. அப்போ எல்லாரும் பயந்து உண்மையாக தலைவருக்கு பயந்து தலைவரை மதிச்சிருந்தாங்க. இன்றைக்கும் இருக்கிறார்கள். இன்றைக்கு டாக்டர் காலம் ஒரு வீடியோ பார்த்தோன்னா அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி அவங்க தங்கட பாட்டில் அமைதியாக இருக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் சில்லறையெல்லாம் சும்மா இது செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ அவையை பற்றி நாங்கள் கதைக்க தேவையில்லை. எப்படி அவங்க போராடினவங்களானே. அப்போ நாங்கள் அவைக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையில் நாங்கள் கொடுக்கணும். ஏன்னா நாங்கள் அதில் பங்களிக்கவே இல்லை. அப்போ அதை கதைக்க தகுதி இல்லாதாக்க நாங்கள். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், மஹிந்த ராஜபக்ச இப்போ அடுத்தது யார் ஜனாதிபதியாக வர போகிறாங்களோ, அடுத்தது யார் ஆட்சி பீடத்தில் வர போகிறாங்களோ அவங்கள்ட்ட நாங்கள் கட்டாயம் போய் ஒரு சரியான பேச்சுவார்த்தையையும் சரியான அணுகுமுறையையும் செய்தால் தான் அடுத்த கட்டம் எங்களோட வடக்கு கிழக்க அபிவிருத்தி செய்கிறதா இருந்தாங்க, தமிழ் தேசியத்தை நோக்கி பயணிக்கிறதா இருந்தாங்க. வடிவா கவனிங்கோ, தனியாக அபிவிருத்தி மட்டும் இல்லை. இப்போ நிறைய பேருக்கு புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறார்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னால், என்ன மாதிரி புலம்பெயர்ந்த தேசங்களில் வாழ்றாங்களுக்கு இருக்கிற பிரச்சனை அபிவிருத்தி தனியாக இருந்தால் சரியா? அப்போ தேசிய தலைவர் போராடின போராட்டம் இவ்வளவு மாவீரர்களுடைய தியாகங்களை என்ன கொண்டு புதைக்கிறதா என்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. அபிவிருத்தி என்றது ஒரு எங்களோட அதிகார பகிர்வையும் அதுக்குள்ள கொண்டு தான் அபிவிருத்தியை நாங்கள் செய்ய போகிறோம். அதை நோக்கித்தான் எங்களோட பயணம் இருக்கணும். இப்போ தனிய சுபாஷ் மாதிரி கயந்திரகுமார் பொன்னம்பலமாயி நாங்கள் தேசிய கொடியை பாவிக்க மாட்டோம், அதை பாவிக்க மாட்டோம், இதை பாவிக்க மாட்டோம் பண்ணிட்டு இந்தியாவுக்கு எந்த பாஸ்போர்ட்டில் போனீங்க? தமிழில் விடுதலை புலிகள் அடித்து தந்த பாஸ்போர்ட்லேயே போனீங்க? அல்லது தமிழ் தேசிய தனி நாடு பாஸ்போர்ட் அடித்து போனீங்களா? அப்போ நீங்கள் பாவிக்கிறது முழுக்க இலங்கை அரசாங்கத்தின் முழு ஆதரவையும் முழு விஷயத்தையும் அவங்கள்ட்ட இருந்து ரகசியமாக பெற்றுக்கொண்டு சனத்துக்கு ஒரு தவறான விஷயங்களை விதைச்சு கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் பாவிக்கிற லைசன்ஸில் இருந்து, நீங்கள் பாவிக்கிற அடையாள அட்டையில இருந்து, நீங்கள் பாவிக்கிற பணத்தில் இருந்து
நீங்கள் பாவிக்கிற பாஸ்போர்ட்டிலேருந்து நீங்கள் இப்போ ஓடுற வாகனத்திலேருந்து கூட வாகனங்கள் கூட என்பிஎண்டு இல்லை. இப்போ கயந்திரமாக பொன்னம்பலம் போகிற வாகனத்தை எடுத்து பாருங்க WGP என்று தான் இருக்கும். ஏன்னா ரெஜிஸ்டர் பண்ணதாங்க. அப்போ ஒரு வடக்கு கிழக்கில் கூட உங்களோட வாகனத்தை கூட பதிவு செய்கிறீங்க நீங்கள். ஏன்னா ரோட்டில் போலீஸ் வந்து என்பிஎன்னு கண்டா பிடிச்சி கட்டாயம் விசாரிப்பான். WGPன்னா சிங்களவன்ட்டு விட்டுருவான். அப்போ இந்த அடையாளங்கள் எல்லாம் உங்களுக்கு போட்டுக்கொண்டு திரியலாம். இதான் உங்களுக்கு பிரச்சனை. அப்போ மக்கள் வந்து ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கணும். தேசியம்ன்றது வந்து எங்களோட அதிகாரங்கள். ஒரு நல்ல உண்மையான ஊழலற்ற ஒருத்தர் வந்து அமைச்சராக வந்தார். இப்போ கடந்த காலங்களில் இந்த அரசாங்கம் வந்து யுத்தம் செய்து ஒரு பிழையை செய்து பெரிய ஒரு அழிவை உண்டு பண்ணி போட்டு அமைச்சு பதவிகளை டக்ளஸ் தேவானந்தாக கொடுத்தது, அங்கன் ராமநாதனுக்கு கொடுத்தது. ஆனால் அதை சரியாக பயன்படுத்தாதான் பிள்ளை. வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் ஒரு சுகாதார அமைச்சராக இருந்தார். இப்போ சந்திரசேகர் வந்து இவ்வளவு காலம் இதுக்குள்ளே நொட்டின மாதிரி வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் வந்திருந்தால் இந்த 2 வருஷத்தில் இவ்வளவு மாற்றங்கள் நடந்திருக்குன்னு கூட மனச்சாட்சியை தொட்டு யோசிச்சு பாருங்க. அல்லது அவர் சார்ந்தாக்கள் இப்போ டாக்டர் அர்ச்சுனாவோட இருக்கிற பிரகாசன்னையோ அல்லது ஜெகதாசன்னையோ அல்லது சட்டத்தரணி கௌசல்யாவோ டாக்டருக்கு கீழே இருக்கிறோம். டாக்டருக்கு கீழே இயங்குகிற ஆக்கள் யாராவது ஒரு ஆள் அமைச்சு பதவியிலையோ அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களாகவோ இருந்திருந்தால் இந்த உரியல் எப்படி இருந்திருக்கும்? அவை யார் சொல்கிறத கேட்டிருப்பினோம், எந்த சிந்தனையில் பயணிச்சிருப்பினோம் என்று யோசிச்சு பாருங்க. இப்போ நாங்கள் மாவீர தினம் கொண்டாடுறதா இருந்தா என்ன? இப்போ இன்றைக்கு நாங்கள் இருக்கிற மாவீர தினம் கொண்டாடி கொண்டிருக்கிறீங்க ஒரு கதைக்கு. அதில் வந்து போலீஸ்காரன் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து நொட்டுறான், வந்து சொல்கிறான் நீங்கள் கொண்டாடினா கொடியேற்றிலான்னு. இந்த ஆளுங்கட்சியோட சப்போர்ட் பண்ணுற அமைச்சர் ஒரு உண்மையான தமிழனாக இருந்தால் அந்த அமைச்சர் அந்த ஸ்பொட்டுக்கு வரணும், பொலிசை கேட்கணும், என்னத்துக்கு அவங்க கொண்டாடுறதை நீ தடுக்கிற. அதுக்கு எந்த அமைச்சருக்கு கட்சி இருக்குது? சந்திரசேகர் வருவாரோ அல்லது கடந்த காலங்களில் டக்ளஸ் தேவானந்தா வந்தவரோ அல்லது அங்கன் ராமநாதன் வந்தவரோ? அது யாருமே வரையிலே, அவை வர மாட்டேனோம், அறிக்கை விட்டு கொண்டு இருப்பினோம். அப்போ இதே வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் அங்கே இருந்தால் மாவீர தினம் கொண்டாடுறதுக்கு அவரோட எதிர்ப்புகள் எல்லாம் இடிக்கலாம் என்ற தையட்டிக்கு முன்னாலே என்று அப்பா போய் போராடுறீங்கள் என்றதான் அவற்ற எதிர்ப்பு. மற்றும்படி மக்கள் போராட்டங்களை அவர் கொச்சப்படுத்துகிறாளோ அப்படி இல்லை. காணாமல் போன சங்கத்தின் தலைவி ஒரு ஆள் இருக்கிறா. அவள் வந்து இந்த அவன் அருண் சித்தார்த் என்ற ஒருத்தன் அங்கே இருந்து கொண்டு அவள் கதைச்ச ஆடியோ எல்லாம் போட்டுக்கொண்டிருக்காள். எப்படி அவள் சொல்கிறா, நாங்கள் சிஐடியோட தான் வேலை செய்கிறோம், அது உங்களுக்கு நான் சொன்னேன், அதை ஏன் வெளிப்படையாக போட்டுறீங்க? அருண் சித்தார்த்தின் ஃபேஸ்புக்கில் பாருங்க, அப்படி போட்டிருக்கான் அவன். இப்போ பார்க்கவே உண்மையாப்பா டாக்டர் இதுகளை எல்லாம் என்ன ஆதரிக்கணும்னு நினைக்கிறீங்களா? மற்றது எங்கட எதிரிகிட்ட தான் எங்கட முடிவு இருக்குது. என்னென்னு சொன்னால் அழிவும் அவங்க அழித்ததும் அவங்களாம். அவங்கள்ட்ட தான் நாங்கள் விளங்கப்படுத்தி சொல்லி அடுத்த கட்டத்துக்குரிய ஒரு அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்வு வரணும். அடுத்தது சிங்கள மக்களோடையோ சிங்கள அரசியல்வாதிகளோடையோ கதைக்காமல் விட்டு அல்லது அவங்களோட பகையாக இருந்து இதையுமே நாங்கள் எங்கட நாட்டுக்குள்ளே சாதிக்க போகிறது இல்லை. அதை விளங்கிக் கொள்ளுங்க. காலங்காலமாக நாங்கள் விடுற தவறு என்னென்னு சொன்னால் எந்த அரசியல்வாதியும் கதைக்காமையும் இருக்கல, அதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். எந்த அரசியல்வாதிகளும் சிங்கள அரசியல்வாதிகளோட தொடர்பு இல்லைன்னு சொல்லிடாது. சிறிதரன் ஐயாவுக்கு தொடர்பு இருக்குது, கயந்தோங்குமார் பொன்னம்பலத்துக்கு தொடர்பு இருக்குது, எல்லாருக்குமே சிங்கள அரசியல்வாதிகளோட நல்ல தொடர்பு இருக்குது. அவங்க மச்சான் தான் கதைப்பாங்களா. ஆனால் அதை வெளியே கொண்டு வந்ததாருண்டா வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன். இப்போ சிறிதரன் எம்பி நாமல் ராஜபக்சவை எப்படி கட்டி பிடிச்சி கொஞ்சிருக்காருன்னு ஃபோட்டோவை பார்த்துனீங்களா? ஃபோட்டோக்கள் எல்லாம் இருக்குது ஃபேஸ்புக்கில். கயந்திரகுமார் பொன்னம்பலம் அவ்வளவு அந்த குடும்பத்தோட உறவு வேறு அரசியல் வேறு என்ற எப்படி எல்லாம் பாணி போடுறாருன்னு பார்த்துனீங்களா? இப்படி இருக்குது. இது வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் 45 நிமிஷம் நான் நாமளோட கதைச்சிட்டு வந்து நான் தானே தன் வாயால் சொல்கிறது. உங்களுக்கு ஏதோ ரகசிய வீடியோ ரகசிய ஆடியோ நினைப்பில் வந்து குந்தி கொண்டு இருப்பினோம் ஒரு சிலர். அப்போ ரகசிய ஆடியோவும் இல்லை ரகசிய வீடியோவும் இல்லை. உண்மையான விஷயம் என்னென்னு சொன்னால் அவங்கள்ட்ட போய்த்தான் எங்களோட விஷயத்துக்குரிய தீர்வை நாங்கள் பெறணும். ஒன்றும் செய்யலாது. எங்களோட நிலைமை அப்படித்தான். எங்கள்கிட்ட அதிகாரம் இல்லை. முதலாவது நாங்கள் அதிகாரத்தை வாங்கணும். ஆடுற மாட்டை ஆடித்தான் கறக்கணும், பாடுற மாட்டை பாடித்தான் கறக்கணும். மஹிந்த ராஜபக்சன்றது சிங்கள மக்களை பொறுத்தவரை அவன் வெற்றி பெற்ற ஒரு வீரன் என்று தான் அவங்க நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. இப்போ அவனை போய் சடார் பிராண்ட் அடித்து அவன் கண்டன் அவன் கொலைகாரன் கதைச்சு ஒரு பிரியோசனம் இல்லை. அவன் கொலை செய்துட்டான். இப்போ கொலைகாரன் கதைக்கிறதால இனி அவன் கொலை செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இனி அவனுக்கு யுத்தம் செய்யணுமென்ற தேவை இல்லை. ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து எங்களோட பெரிய ஒரு விஷயத்தையும் அழிச்சு போட்டாங்க. அப்போ இனி நாங்கள் என்ன செய்யணுமெண்டா எங்களை வளர்த்து கொள்றதுக்குரிய ஒரு ஏற்பாட்டையும் அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் எங்களோட எதிர்கால சந்ததிக்கு ஒரு நல்ல விஷயங்களை உருவாக்குற செயற்பாட்டை செய்தால் தான் நாங்கள் தமிழ் தேசியத்தில் நிற்கலாம். நான் சொல்கிற விளங்கம் நினைக்கிறேன். தமிழ் தேசியம் என்றது
வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் அரசியலில் இல்லைன்றது வந்து பொய். அது இருக்குது, ஆனால் அதை பேசி செய்கிற அரசியல்லாம் இல்லை. விளங்குதா? தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு செய்கிற அரசியல்லாம் இல்லை. ஆனால் அவற்றை அரசியலில் தமிழ் தேசியம் கடைசியில் தான் இருக்கும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய போராட வேண்டி இருக்கும். அதை புரிஞ்சு கொள்வது வந்து சரியான கஷ்டம். ஒரு அதிகாரம் இல்லாமல் சும்மா முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் சட்டத்தரணியும் போய் நின்று தமிழ் தேசியம் என்று கத்துறதால அங்கே நிற்கிற ஆக்களுக்கு வந்து தமிழீழம் என்று ஒரு நாட்டை கொடுக்க போகிறது இல்லை. யதார்த்தத்தை விளங்கிக் கொள்ளுங்க. தமிழீழத்தை பெற்றுக்கொள்ளணுமெண்டா நான் ஒரு கேபினெட் அமைச்சராக மாறணும், அல்லது நான் ஒரு அதிகாரியாக வரணும், ஒரு எதிர்கட்சி தலைவராக வரணும், நாங்கள் எங்களோட சமூகம் நல்ல ஒரு படித்த சமூகமாக வரணும். சிங்கள சமூகத்தை விட எங்களோட சமூகத்தில் நல்ல படித்த புத்திசாலிகள் கல்விமான்கள் உருவாகணும். இன்னும் கடந்த காலங்களில் இருந்ததை விட இன்னும் உருவாகணும். இப்போ சிங்கள மக்களை நடத்துகிற அலுவலகங்களில் தமிழர்கள் வந்து பெரிய பெரிய பொறுப்புகளில் உருவாகணும். இதுக்குரிய வழியை பார்க்குறது தான் தமிழ் தேசியத்துக்குரிய அடிக்கல்லாம் இனி இருக்கும். ஏன்னு சொன்னால் சும்மா போலித்தனமாக தேவையில்லாமல் உசுப்பேத்தி அரசியல் செய்கிறது வந்து தமிழ் தேசியத்தில் இருக்கிற தமிழர்களையும் இல்லாமல் ஆக்குற ஒரு செயற்பாடாக தான் மாறும். இப்போ இதே போக்கில் போய்கொண்டு இப்படியே கத்தி கொண்டு இருந்தால் அடுத்த மஹிந்த ராஜபக்சேன்ற ஆட்சி வந்தால் கையிட்டு கணிக்கிறாங்க, சும்மா விட்டு வைப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இன்னும் கட்டிடத்தை கட்ட வச்சுட்டு இருக்கிற எல்லா பொதுமக்களையும் தானே உள்ளே பிடிச்சி போடுவாங்க. கயந்திரமாக பண்ண மேலும் ஐயாம பார்லிமெண்ட் மெம்பர்ன்னு சொல்லி போட்டு அவர் சுபாஷ் ஐயாம லோயர்ன்ட்டு அப்படியே எல்லாரும் ஒன்றுண்டாக்கான்ருவீங்க. அவர் எக்ஸ்எம்பின்னுட்டு போவார் மற்றவர். சரியா? அதால் நீங்கள் பெம்பலாக கதைக்கிற நினைக்கக்கூடாது. எங்களுக்கும் வழிகள் இருக்குது. எங்களுடைய குடும்பங்கள்லையும் நிறைய பேர் இழந்திருக்கிறோம். எல்லாருமே இழந்திருக்கணும். இழப்புகள்ன்றது வந்து எங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லை. ஆனால் அந்த இழப்புகளை தடுக்கிறதுக்குரிய அடுத்த வழியை தான் நாங்கள் உருவாக்கணும். மொழியை திரும்ப இன்னும் கொஞ்சம் பேரை கொண்டு ரோட்டில் விட்டு அவங்கள இழக்கிற அலுவலை நாங்கள் பார்க்கக்கூடாது. அதுக்குரிய வழியைத்தான் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் நாமளோட செய்து கொண்டிருக்கிறார்ன்றது என்னுடைய நம்பிக்கை. இன்னும் நாமளோட நிறைய கதைக்கோணும். மஹிந்த ராஜபக்சோட கதைக்கோணும், ரணில் விக்ரமசிங்கோட கதைக்கோணும், சஜித் பிரேமதாஸோட கதைக்கணும். கதைக்க உங்களுக்கு ஆத்திரமாக வரும். ஒன்றும் செய்யலை, இதுதான் உண்மை. கதைக்கோணும். சிங்கள எம்பி மேலே எல்லாரோடையும் கதைக்கோணும். ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினருக்காக எதிர்கட்சியிலேருந்து எல்லா சிங்கள எம்பியும் எழும்பி கத்துற வரலாற்றை உருவாக்கிறது வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் தான். அதை விளங்கிக் கொள்ளுங்க. அப்படி ஒரு வரலாறு சிறுதரனுக்காகவும் வரையில, கயந்திரமார் பொன்னம்பலத்துக்காகவும் வரையில, ஆருக்காகவும் வரையில. இதே எதிர்கட்சி தான் அவர் ஆரம்பத்தில் போய்க்க அவருக்கு பேசுறதுக்கே டைம் கொடுக்கல. 2 வருஷத்துல எல்லாரையும் கவிட்டு பிரட்டி தனக்கு சார்பாக கதைக்க வைக்கிற ஒரு மனுஷனால தமிழ் தேசியத்தை பெற்றுத்தரையிலான்னு நீங்கள் நினைப்பீங்களா இருந்தால் அது உங்களோட முட்டாள்தனம். நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.